ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் விரைவான பொருளாதார வளர்ச்சிக்கு அனைத்து தரப்பு மக்களின் வளர்ச்சியும் அவசியம் என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். மாணவர்களிடையே தேர்வு குறித்த அச்சத்தை போக்குவதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்குபெறும் கலந்துரையாடல் இம்மாதம் 6ஆம் தேதி நடைபெறவுள்ளது. நாடாளுமன்ற விதிகளை மீறி மக்களவையில் அமளியில் ஈடுபட்ட 8 எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நடப்பு பட்ஜெட் கூட்டத்தொடர் முழுமைக்கும் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். ஆஸ்திரேலிய தலைநகர் மெல்பர்னில் மகாத்மா காந்தி சிலை சட்டவிரோதமாக அகற்றப்பட்டதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. திட எரிபொருள் ஏவுகணை தொழில்நுட்பம் இன்று ஒடிசா மாநிலம் சாந்திப்பூரில் வெற்றிகரமாக சோதித்து பார்க்கப்பட்டது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் விரைவான பொருளாதார வளர்ச்சிக்கு அனைத்து தரப்பு மக்களின் வளர்ச்சியும் அவசியம் என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். ஒடிசா மாநிலம் பாலாசோரில் உள்ள ஃபக்கீர் மோகன் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் இன்று உரையாற்றிய அவர், தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவதோடு சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கும் மிகுந்த முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என கூறினார். நாட்டின் எதிர்கால இலக்குகளை எட்டுவதற்கு பல்கலைக்கழகங்கள் முக்கிய பங்காற்றி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். பட்டம் பெற்ற மாணவர்கள் சமூக பொறுப்புணர்வோடு நாட்டின் வளர்ச்சிக்காக பாடுபட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தி கூறினார். பின்தங்கிய மற்றும் நலிவுற்ற மக்களின் நலனுக்காக இளைஞர்கள் பணியாற்ற வேண்டும் என வலியுறுத்திய அவர், சேவை மனப்பான்மையோடு நாட்டிற்காக உழைக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். இளைஞர்கள் தங்கள் திறனை மேம்படுத்திக் கொள்ள அர்ப்பணிப்பு உணர்வோடு கடுமையாக உழைக்க வேண்டும் என குறிப்பிட்ட அவர், இளைஞர்களிடம் சமூக பொறுப்புணர்வு என்ற பண்பையும் வளர்க்க வேண்டும் என கூறினார். இந்த பல்கலைக்கழகத்தில் 1000 பேர் அமரக்கூடிய கலையரங்கத்தையும் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தொடங்கி வைத்தார். மாணவர்களிடையே தேர்வு குறித்த அச்சத்தை போக்குவதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்குபெறும் பரீக்ஷா பே சர்ச்சாவின் 9வது கலந்துரையாடல் நிகழ்ச்சி இம்மாதம் 6ஆம் தேதி காலை 10 மணிக்கு இடம்பெறவுள்ளது. தில்லியிலிருந்து பிரதமர் பங்குபெறும் இந்நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர், ராய்ப்பூர், குவஹாத்தி, தேவ்மோக்ரா மற்றும் நாட்டின் பல்வேறு இடங்களில் இருந்தும் காணொலி வாயிலாக இந்த கலந்துரையாடல் நடைபெறவுள்ளது. மாணவர்கள், பெற்றோர் மற்றும் ஆசிரியர்கள் இதில் கலந்து கொள்ளவிருக்கிறார்கள். 10 மற்றும் 12ஆம் வகுப்பு அரசு தேர்வு எழுதும் மாணவர்கள் பயன்பெறும் வகையில் இந்த நிகழ்ச்சி இடம்பெறும். நாடு முழுவதும் உள்ள மாணவர்கள், பெற்றோர் மற்றும் ஆசிரியர்கள் இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியை கண்டு பயன்பெற வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது சமூக வலைதள பக்கத்தில் கேட்டுக் கொண்டிருக்கிறார். குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் மாநிலங்களவையில் இன்றும் தொடர்ந்து நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய பிஜேபி உறுப்பினர் திரு கன்ஷியாம் திவாரி, 2047ஆம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் முயற்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு செயல்பட்டு வருவதாக கூறினார். 25 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் வறுமையின் பிடியிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாகவும் 95 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் சமூக பாதுகாப்பை பெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். காங்கிரஸ் உறுப்பினர் திருமதி ரஞ்சினி பட்டேல், குடியரசுத் தலைவரின் உரையில் நாட்டு மக்களின் உண்மை நிலை எடுத்துரைக்கப்படவில்லை என குறிப்பிட்டார். உலக அளவில் இந்தியாவின் தனிநபர் வருமானம் மிக குறைவாக உள்ளது என்றும் அவர் கூறினார். ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள் திரு குல்லா பாபுராவ், உலகின் 4வது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுப்பதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு சிறப்பாக செயல்பட்டிருப்பதாக பாராட்டினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற தொலைநோக்கு இலக்கை எட்டுவதற்கான முயற்சிகள் சீரிய முறையில் நடைபெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். 5 கோடிக்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்பட்டுள்ளதாகவும் 12 கோடிக்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு குடிநீர் குழாய் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். சிவசேனா உறுப்பினர் திரு மிலன் முரளி தியோரா, இந்திய பொருளாதாரம் ஆண்டுக்கு 7% வளர்ச்சியை பெற்று விரைவான பொருளாதார வளர்ச்சி பெறும் நாடுகளின் பட்டியலில் உள்ளதாக கூறினார். உலகின் பல நாடுகளும் இந்தியாவுடன் வர்த்தக ஒப்பந்தம் செய்து கொள்ள ஆர்வமுடன் இருப்பதாகவும் திரு தியோரா குறிப்பிட்டார். போதைப் பொருளின் பிடியிலிருந்து இளைஞர்களை மீட்பதற்காக கொண்டுவரப்பட்ட நஷா முக்த் பாரத் திட்டம் 25 கோடிக்கும் மேற்பட்ட இளைஞர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளதாக சமூக நீதி மற்றும் அதிகாரமயமாக்கல் துறை அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் கூறியுள்ளார். மக்களவையில் இதை தெரிவித்த அமைச்சர், இளைஞர்களை இப்பழக்கத்திலிருந்து மீட்டெடுக்கும் வகையில் கட்டணமில்லா தொலைபேசி எண் சேவை 144446 அறிமுகம் செய்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். இப்பழக்கத்திலிருந்து விடுபடுவதற்கான ஆலோசனைகள் மற்றும் மருத்துவ உதவிகள் செய்து தரப்படுவதாகவும் அவர் மேலும் கூறினார். நாட்டில் போதைப்பொருள் பழக்கத்தால் அதிகம் பேர் பாதித்த 272 மாவட்டங்கள் தெரிவு செய்யப்பட்டு இந்த முன்னோடி திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு வீரேந்திரகுமார் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம். இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். மக்களவையில் இன்று 8 எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நடப்பு பட்ஜெட் கூட்டத்தொடர் முழுமைக்கும் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இன்று காலை மக்களவை தொடங்கியதும் காங்கிரஸ், திமுக, திரிணாமுல் காங்கிரஸ், சமாஜ்வாதி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் உறுப்பினர்கள் இந்திய சீன எல்லை பிரச்சினை, இந்திய அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம் உள்ளிட்டவை குறித்து விவாதிக்க வேண்டும் என வலியுறுத்தி கோஷமிட்டனர். இதனால் அவை நடவடிக்கைகள் 3 முறை ஒத்திவைக்கப்பட்டன. காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் காகிதங்களை அவைத்தலைவரின் இருக்கைக்கு முன் வீசி எறிந்து அமளியில் ஈடுபட்டனர். இதனையடுத்து நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ, திரு மாணிக்கம் தாக்கூர், திரு அமரேந்தர் சிங் ராஜா, திரு குர்ஜித் சிங், திரு ஐடி ஈடன், திரு டீன் குரியாகோஸ், திரு பிரசாந்த் படோல், திரு கிரண்குமார் ரெட்டி ஆகிய 7 காங்கிரஸ் உறுப்பினர்களையும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு வெங்கடேசனையும் நடப்பு பட்ஜெட் கூட்டத்தொடர் முழுமைக்கும் இடைநீக்கம் செய்வதற்கான தீர்மானத்தை கொண்டு வந்தார். குரல் வாக்கெடுப்பு மூலம் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு நடப்பு கூட்டத்தொடர் முழுமைக்கும் இந்த 8 உறுப்பினர்களும் இடைநீக்கம் செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் மகளிருக்கான அதிகாரத்தையும் அவர்களுக்கான வாய்ப்புகளையும் உறுதி செய்யும் என வேளாண் துறை இணை அமைச்சர் திரு கமலேஷ் பாஸ்வான் தெரிவித்துள்ளார். மக்களவையில் இதை தெரிவித்த அமைச்சர், இந்த சட்டத்தில் 3 1 பங்கு மகளிருக்கு அளிக்கப்பட வேண்டியது கட்டாயம் என கூறினார். 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு பணிபுரியும் இடங்களில் குழந்தை பராமரிப்பு இல்லங்கள் அமைத்து தரப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். 5 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளும் பெண்களின் பணியிடங்களுக்கு செல்வதில் தடையில்லை என்றும் அவர் கூறினார். இத்திட்டத்தில் பணிபுரிவோரின் குறைகளை தீர்ப்பதற்கான அமைப்பு உருவாக்கப்பட்டிருப்பதாகவும், தொழிலாளர்களின் உரிமைகள், பெண்கள் பாதுகாப்பு உள்ளிட்ட பல பிரச்சினைகள் இதன் மூலம் தீர்வு காணப்படும் என்றும் கமலேஷ் பாஸ்வான் கூறினார். மெல்போர்னில் உள்ள ஆஸ்திரேலிய இந்திய சமுதாய வளாகத்தில் நிறுவப்பட்டிருந்த மகாத்மா காந்தி சிலை அடையாளம் தெரியாத சிலரால் சட்டவிரோதமாக அகற்றப்பட்டதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் இதை தெரிவித்த வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீப் ஜெய்ஷ்வால், இந்தியாவின் கடும் ஆட்சேபனை ஆஸ்திரேலிய அதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்பட்டிருப்பதாக கூறினார். பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தின் திட எரிபொருள் ஏவுகணை தொழில்நுட்பத்தை இன்று வெற்றிகரமாக சோதித்து பார்த்தனர். ஒடிசா மாநிலம் சாந்திப்பூர் கடற்பகுதியில் அமைந்துள்ள ஒருங்கிணைந்த சோதனை தளத்தில் இது நடைபெற்றதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நீண்ட தூரம் வானில் உள்ள ஒரு இலக்கிலிருந்து மற்றொரு இலக்கை துல்லியமாக தாக்குவதற்கு இந்த தொழில்நுட்பம் பயன்படுகிறது என்றும், உலக நாடுகளுக்கு முன்னோடியாக இந்த தொழில்நுட்பம் கொண்டு வந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இந்த சோதனையை வெற்றிகரமாக முடித்த பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவன விஞ்ஞானிகளுக்கு பாராட்டு தெரிவித்தார். இந்திய எல்லைப் பகுதியில் சட்டவிரோதமாக ஊடுருவிய பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த 9 பேருக்கு ஒடிசா நீதிமன்றம் 2 ஆண்டு சிறை தண்டனை விதித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. வதோதராவில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவுள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற தில்லி அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. பேட்மிண்டன் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் தேவிகா சிகாக் 48வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். ஸ்குவாஷ் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் அனாகத் சிங் 19வது இடத்திற்கு முன்னேறியிருக்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் விரைவான பொருளாதார வளர்ச்சிக்கு அனைத்து தரப்பு மக்களின் வளர்ச்சியும் அவசியம் என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். மாணவர்களிடையே தேர்வு குறித்த அச்சத்தை போக்குவதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கு பெறும் கலந்துரையாடல் இம்மாதம் 6ஆம் தேதி நடைபெறவுள்ளது. நாடாளுமன்ற விதிகளை மீறி மக்களவையில் அமளியில் ஈடுபட்ட 8 எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நடப்பு பட்ஜெட் கூட்டத்தொடர் முழுமைக்கும் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். ஆஸ்திரேலிய தலைநகர் மெல்போர்னில் மகாத்மா காந்தி சிலை சட்டவிரோதமாக அகற்றப்பட்டதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. திட எரிபொருள் ஏவுகணை தொழில்நுட்பம் இன்று ஒடிசா மாநிலம் சாந்திப்பூரில் வெற்றிகரமாக சோதித்து பார்க்கப்பட்டது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.